நாம இன்னைக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கிணறு போட்டு நல்ல விதமான தண்ணீர் தட்டுப்பாடு கடைசி வரைக்கும் வராத அளவுக்கு இது எப்படி நோண்டணும், இது எந்தெந்த மாதிரி முறையில் வந்து கையாளணும், இருக்கக்கூடிய அபாயங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். முதல் விஷயம், நீங்கள் கிணறு போடுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, உங்கள் பக்கத்தில் யாராவது கேணி போட்டிருந்தாங்கனாக்கா, அது எத்தனை உரை போட்டிருக்காங்கிறத வந்து நீங்கள் தெளிவாக கேட்டுக்கணும். கேட்டுக்கிட்டு தான் நீங்கள் அதை வந்து ஸ்டார்ட் பண்ணணும். பக்கத்தில் இருக்கவங்க வந்து எத்தனை உரை போட்டிருக்காங்களோ அந்த சேம் உரை தான் நீங்கள் வந்து போடணும். அது இப்போ வந்து வெயில் காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா, அந்த கரெக்ட் உரை அந்த அவங்க போட்ட அளவுக்கு நம்ம கொண்டு போயிடலாம். ஆனால் மழை காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு அதுக்கு பக்கத்தில் வந்து 25 உரை போட்டிருந்தாங்கனாக்கா, நம்மளுக்கு வந்து 18 உரையிலே வந்து தண்ணி வந்துடும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஏன்னா 7 உரைக்கு முன்னாடியே வந்து மழை காலங்களில் வந்து தண்ணி வந்துடும். அப்போ வந்து அந்த 7 உரையும் கீழே தோண்டி வச்சதுக்கு பிறகு தான் வெயில் காலங்களில் வந்து அது சாதாரணமாக மேட்ச் ஆகும். இதான் இருக்கக்கூடிய முதல் செய்தி. இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம கேணி வெட்டக்கூடியவங்க வந்து பார்த்திங்கன்னா கூலி வந்து அதிகம் அப்படின்னு வந்து ஆரம்பத்தில் நம்ம நினச்சிட்டு இவங்களை நம்ம வந்து கூப்பிடாம இருந்தோம். ஏன் இவங்க அதிகமாக வாங்குறாங்கன்னு சொல்லி நம்ம சர்வே பண்ணும்போது தெரிஞ்சிச்சு. இவங்க வந்து எப்படின்னா, பிறர் வந்து தண்ணி வந்து அதாவது தர மட்டத்தில் தண்ணி தரையிலேருந்து ஒரு 13 வரை நம்மளுக்கு கீழே போனால் தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு ஒரு பாறை உடச்சதுக்கு பிறகு. அதோடு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அன்றைக்கி அந்த வேலையை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. 5 மணி ஆயிடுச்சு. ஆனால் காலையிலேருந்து வெட்டினதில் ஆள் 2 3 எல்லாருமே அசந்துட்டாங்க. வேலையை வச்சுட்டு மற்றவங்க என்ன பண்ணுவாங்க, இன்னும் 2 வரையும் சேர்த்து வச்சுட்டு அன்றைக்கி வேலையை முடிச்சுட்டு போயிடுவாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த தண்ணி வந்தோட வச்சுட்டு போயிட்டு மறுநாள் வர்றாங்க. மறுநாள் தண்ணி வந்ததுக்கு பிறகு 7 உரை வெட்டினாங்க. ஆனால் வந்து தண்ணி வராமல் இருக்கும்போது வெட்டுறது ஈஸி, தண்ணி வரும்போது வெட்டுறது வந்து ரொம்ப கடினமான வேலை. ஏன்னா இப்போ முதல் நாள் 13 உரை வெட்டினவங்க மறுநாள் 7 உரை தான் அந்த ஒரு நாள் ஃபுல்லாகவே வெட்ட முடிஞ்சிச்சு. அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. ஆனால் எல்லாத்துக்கும் சேம் காஸ்ட்டு தான். அப்போ வந்து மற்றவங்களா இருந்தால் 2 உரை எக்ஸ்ட்ரா வச்சுட்டு காலத்துக்கு தண்ணி வந்து தட்டுப்பாடுற அளவுக்கான வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க. ஆனால் அவங்க 350 ரூபா. ஆனால் இவங்க 500 வாங்கினாலும் அதுக்கு தகுந்த வேலை வந்து கடுமையாக அவங்க வந்து பார்க்குறாங்க. ரொம்ப அற்புதமான டீமு. தண்ணி தட்டுப்பாடு வராமல் ஒரு ப்ராப்பர் கிணறு போடணும்னா நீங்கள் இவங்களை வந்து காண்டிருப்பலாம். இவங்க வந்து தொண்டி தோப்பு முனியசாமி குரூப். இவங்களை நீங்கள் தொடர்பு கொண்டுக்கலாம். இவங்க நம்பர் நான் உங்களுக்கு தரேன். ரொம்பவே அற்புதமாக வந்து வேலை செஞ்சாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, தண்ணி வந்ததுக்கு பிறகு ஒரு 2 3 பாறைகளும் இருக்குது அடியில். அதே மாதிரி இந்த தண்ணியை வந்து வீடெலாம் கட்டுறதுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தாக்கா, தொண்டியில் வந்து டெஸ்ட்டு எடுக்கக்கூடிய இடங்கள் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஷார்ட்ஸில் வந்து எப்படி டெஸ்ட் எடுக்கணும், அது என்னென்ன சொல்லுவாங்கங்கிறத வந்து நான் சொல்கிறேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, நைஸ் மண் இருக்கக்கூடிய இடமா இருந்தால் முக்கியமாக வந்து ரொம்ப கவனமாக நீங்கள் கையாளணும். அதே சமயத்தில் வந்து ஒரு வீடு கட்டுறதுக்கு முதல்ல வந்து கேணி போடுறது ரொம்ப ரொம்ப சிறந்தது. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி முக்கிய தகவல்கள் நம்ம போடுறோம். அதில் வந்து பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம உரை எங்கே வாங்கணும்னு கேட்டிங்கன்னா, எஸ்பி பட்டங்கிற இடத்துல தான் வாங்கணும். உரை வாங்கும்போது ஒரு 4 இடங்களில் வந்து விசாரித்து வாங்கிக்கோங்க. ஏன்னா சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா, ரொம்ப வந்து மெல்லியமான உரையை போட்டு ஏற்றி விட்ருவாங்க. அப்போ நீங்கள் உருட்டும் போதே உடஞ்சி போயிடும். அதனால் பார்த்திங்கன்னா, நீங்கள் கொஞ்சம் உரை வாங்கும்பொழுது 1க்கு 4 இடத்துல விசாரிச்சுக்கிட்டு ப்ராப்பராக வந்து நல்ல உரையை பார்த்து வாங்கிட்டு வாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, அது மாதிரி மோட்ரு போட்டிங்க அப்படின்னாக்கா நீர்மூழ்கி மோட்ரு போடுங்க. நார்மல் மோட்ரு போடாதீங்க. ஏன்னா 25 அடிக்கு கீழே இந்த உரம் நம்ம போட்டிருக்கிறதுனால 25 அடி வரைக்கும் தான் வந்து நார்மல் மோட்ரு வந்து எடுக்கும். அதுக்கு மேலே எடுக்காது. அதனால் நீர்மூழ்கி மோட்ருனால் உங்களுக்கு வந்து காலத்துக்கு ஏர் வாங்காது, எந்த பிரச்சனையும் வராது, லைஃப் நல்லாயிருக்கும். காலத்துக்கும் பிரச்சனையே இல்லாமல் நிம்மதியாக இருக்கணும். நீர்மூழ்கி மோட்ரு போட்டு